ஆண்டவருடைய பிள்ளைங்களை காட்டிலும் இன்னொருத்தவங்கள குறை பேசுறதுக்கு யாருமே கிடையாது. குறை பேசுறது சத்ருவோட கேரக்டருங்க. நீங்க குறை பேசுறவங்களா இருப்பீங்கன்னா, அது இயேசு கிட்ட இருந்து வந்த கேரக்டர் கிடையாது. நம்மல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே கூடாது குறை பேசிட்டு. ட்ரோல் பண்றது, மத்தவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது. இதுதான் கடைசி காலத்துல ஃபன். மீம்ஸு இதெல்லாம் வந்து ஃபன் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ. அது தப்புன்னு தெரியல, அது பாவம்ன்னு தெரியல. கடைசி காலத்துல இருக்கும். ஆண்டவர் வந்து நின்னு என்னப்பா பண்ணன்னு கேட்டா, நான் சொல்றேன், ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ட்ரெயின மிஸ் பண்ணா கூட அடுத்த ஃப்ளைட்டு, அடுத்த ட்ரெயின புடிச்சு அந்த டெஸ்டினேஷன் போக முடியும். பரலோகத்த விட்டுட்டீங்கன்னா, சான்ஸே கிடையாது. ஆண்டவர் என்னைக்கும் வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, திருடன போல நான் வருவேன்னு சொல்றாங்க. எதுக்குங்க அது சொல்றாங்க? திருடன் எப்ப வருவான்னு தெரியாது. அதே வசனத்துல நம்ம பார்க்குறோம். ஆயத்தமா இராம, எஜமான் வருவான்னு தெரிஞ்சும், ஆயத்தமா இராத பணிவிடைக்காரன கர்த்தர் என்ன செய்வாரு தெரியுமா? அவனுக்கு அந்த வீட்ல இடம் கிடையாது. அவன வேலைய விட்டு அனுப்பிருவாங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்ப குடுத்து, அதுல நீங்க வேலை செய்யாம இருக்கீங்கன்னா, உங்க மேனேஜரு, உங்க ஓனர் உங்கள சும்மா விடுவாங்களா? ஒரு உலக பிரகாரமான வேலையே அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் குடுத்திருக்கிற ஊழியம், ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும்னு கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எந்த இடத்துல வைத்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் உங்களுக்குன்னு குடுக்கப்பட்ட காரியத்த நீங்க செய்றீங்களோ, அதுதான் ஊழியம் பண்றது.